சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ரெண்டு பேருக்கு ஆன்மீகத்தை தவிர அரசியல் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா பெரியார் கைப்பட எழுதின எழுத்து ஆதாரமோ இல்ல சொல்ல ஆதாரமோ வீடியோ ஆடியோ ஆதாரமோ காட்ட சொல்லுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரு தாட்டி ஈவேரா பொது மேடையில தேவரை பார்த்து என்ன கேட்டாரு, தேவர் கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு, அப்படி கடவுள் இருக்காரு அப்படின்னா என் கண்ணு முன்னாடி வந்து காட்ட முடியுமா அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை பார்த்து ஈவேரா கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு சாணியில செருப்பை முக்கி அடிக்கிற மாதிரி முத்துராமலிங்க தேவர் என்ன பதில் சொல்றாரு, படிக்கிற காதலை வாங்கிக்க, இது ஒண்ணு நானா தயாரிச்சு உன்ன மாதிரி நானே எழுதி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்குக்கு பதிலாக இங்கு போட்டு நானே ரெஃபரன்ஸ் தயார் பண்றவங்க கிடையாது. நீ முத்துராமலிங்க தேவரை பத்தி படிக்காம ஈவேராவை பத்தி படி, ஈவேராவை பத்தி படின்னு சொன்னல, நீ முதல்ல முத்துராமலிங்க தேவரை பத்தி முதல்ல படிக்கிற கேளு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நவீன காலத்திலேயே எக்ஸ்ரே என்ற கருவி வெள்ளையர்களால் கண்டறியப்பட்டது. அந்த கருவியின் துணையோடு மனித உடலில் உடைந்த எலும்பு அடிப்பட்ட இடங்கள் கண்டறிய முடியும். ஆனால் மனித உடலில் உயிர் எங்குள்ளது என கண்டறிய முடியுமா? உங்களால் உயிர் உங்க உடலில் எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள். அப்படி காட்ட முடியாவிட்டால் உங்கள் உடம்பில் உயிர் இல்லை என்று ஒத்துக்கொள்வீரா? உயிரை உணரத்தான் முடியும். அதே போலத்தான் கடவுள். அதே மாதிரிதான் மலர் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அந்த நிறத்தில் இருக்கும் என்று விளக்கலாம். ஆனால் மலரின் மனம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் விளக்க முடியுமா? முகர்ந்து உணர்ந்துதான் பார்க்க முடியும். அது போலத்தான் கடவுளையும் உணர முடியும் என்று முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார். இது மட்டுமா, நீ ஒவ்வொரு தாட்டியும் சாத்தானா இருக்கிற ஈவேராவையும் தெய்வமா இருக்கிற முத்துராமலிங்க தேவரையும் குறிப்பிட்டு பேசுறிய கேவலமா. முத்துராமலிங்க தேவர் நல்லவர் தான். ஆனா முத்துராமலிங்க தேவர் கூட நீ சேர்த்து வச்சு பேசுறதுனால ஈவேரா ஒண்ணு நல்லவன் ஆயிட முடியாது.